நீங்கள் பதட்டம் அடைய மாட்டீர்கள். நடு இரவில் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பதட்டம் அடைய மாட்டீர்கள். மக்கள் எல்லாம் எங்கோ காணாமல் போயிருக்கும் போது பதட்டம் வந்தாலும் நீங்கள் பதஷ்டமாக மாட்டீர்கள். ஊரே கொந்தளிக்கும், நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். ஏன்? நீங்கள் அல்லாஹ்வுடையவர்களாக ஆகுவது, அல்லாஹ்வோடு நாம் நேரங்களை கொடுக்க வேண்டும். தொழுகைக்காக, குர்ஆனுக்காக, விக்ருக்காக, முராக்கபாவுக்காக, முஷாஹதாவுக்காக. இன்றைக்கு நிறைய பையத்து பெற்றவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். நாம் எவ்வளவு நேரம் அல்லாஹ்வோடு? ஒன்றை நான் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன், நான் சம்பாதிப்பதற்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறார். அண்ணல் நபிகள் கடமை என்கிறார்கள். உங்களை எல்லாம் அல்லாஹ்வோடு நேரம் கொடுங்கள் என்று சொல்லி எங்கோ காத்துக்கு அழைக்கவில்லை, துறவரத்துக்கு அழைக்கவில்லை, தொழிலை விட சொல்லவில்லை. தொழில் செய்ய வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், வெளிநாடுகளுக்கு போக வேண்டும். எங்கே என் வாழ்க்கை, என் பிள்ளைகளின் எதிர்காலம், அதில் நான் நிற்பதற்கு நேரம் கொடுப்பது கடமை. அந்த கடமையை சரியா செய்துவிட்டு அல்லாஹ்வோடு நேரம் கொடுக்கிற கடமையில் குறை செய்வது நியாயமா? அது சரியானதா? மனைவி மக்களோடு